இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே மகன். இந்த பூமியில மனுஷங்களை மீட்கணும், ரட்சிக்கணும், சுகமாக்கணும், சமாதானம் தரணும், பாவத்தை மன்னிக்கணும், பிசாசின் வல்லமை அவனை தொடக்கூடாது, இந்த பூமியிலே நிம்மதியாய் வாழ வைத்து பரலோகம் என்ற இன்னொரு இடம் இருக்குது, அங்க கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக அந்த தேவன் தம்முடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். யோவான் 3:16 நாம் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் அன்பு கூர்ந்தாராம். ஒரு மகனை யாராவது இந்த பூமிக்கு அனுப்புவாங்களா? ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறவங்க எங்கன்னா தனியா அனுப்புவீங்களா அந்த பிள்ளைங்கள? ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக, தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அவர் மட்டும் வரலன்னா இன்னைக்கு ஏழைகளுக்கு வாழ்வே கிடையாது, விமோச்சனமே கிடையாது, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பே கிடையாது, எந்த மாற்றமும் இருக்காது. அவர் வந்துதான் அநேக உண்மைகளை இந்த பூமிக்கு மனுஷனுக்கு சொன்னார். எப்படி பிசாசின் வல்லமையிலிருந்து வெளியே வருவது, எப்படி வாழ்வது, எப்படியெல்லாம் நீங்க வாழ வேண்டும், இந்த பூமிக்கு அப்பால் என்ன வாழ்க்கை இருக்கிறது என்ற நிறைய உண்மைகளை இயேசு கிறிஸ்து நமக்கு அடுக்கடுக்காக சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு நாம் எல்லாரும் நல்ல மனுஷங்க இல்ல, கெட்டவங்க. ஆனா நம்ம எல்லாருடைய பாவமும் எல்லா சாபத்தையும் வியாதியும் பலவீனங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மேல் ஏற்றுக்கொண்டார், அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய எல்லா சாபத்தையும் பாவத்தையும் இயேசுநாதர் வாங்கி கொண்டார் என்று 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது. வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். ஒரு ஆடு மாடு நம்ம வெட்டுறோம், கடா வெட்டுறோம், நம்ம பாவம் போனோன்றதுக்காக வெட்டுறோம். இங்கே இயேசுநாதரே நம்ம அத்தனை பேருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக ஆடு மாடுக்கு பதிலாய் அவரே அந்த பலியாய் மாறினார். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்லி உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிங்க ரெட்டப்போர் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா படிச்சு நல்ல வேலை பார்க்கறான், நல்ல அறிவாளியா இருப்பான். ஒருவன் படிச்சான், சரியா படிக்கல, சீட்டாட்டம், குடி, நண்பர்கள், ஜூது என்று போய் சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு சீட்டாடுவான், அடங்கவே மாட்டான். அண்ணன் எவ்வளோ சொல்லி பார்த்தான், கேட்கல. ஒரு நாள் சீட்டு ஆடின்னு இருக்கும் பொழுது சீட்ல தோத்தவனுக்கு இவனுக்கும் சண்டை வந்து அவனை கத்தியில குத்திட்டான். குத்தும் போது ரத்தம்லாம் மேல தெரிச்சு போச்சு, அவன் காலி. போலீஸ்க்கு அவங்க போயிட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க. போலீஸ் பிடிக்க போகுது அவனை, வீட்டுக்கு ஓடியாரான். நான் அது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு போலீஸ் பிடிக்க போகுது, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு அண்ணனுக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த சொக்காவை கயிற்றான்னு சொல்லி அதை அவன் வாங்கி மாட்டிக்கினேன், அவங்ககிட்ட அந்த கத்தியை வாங்கிக்கினேன். போலீஸ் வரும்போது நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு கொலை கேஸ் ஏற்றுக்குன்னு போயிட்டான். சில மாதங்கள் ஆகினது, தீர்ப்பு வந்தது. இவ்வளோ மோசமாக கூட பழகணும்னு
கத்தியால் குத்தி விளையாட்டுல கொலை பண்ணதுனால இவனுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க. சரி, கடைசியா என்னப்பா ஆசை உனக்குன்னு கேட்கும் போது என் தம்பியை பார்த்து பேசணும். தம்பி வரவழைக்கப்பட்டார், கத்துறான் கதறான். என் பாவத்துக்காக நீங்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால யாரும் ஒன்றும் கண்டுக்கல. ரெட்டப்போர் ஒரே மாதிரி இருந்ததுனால என் பாவத்துக்கு நீ சாவீங்களா, நான் இப்பயாவது உண்மையை சொல்லி நான் போய் சாவறேன் பண்ண சொன்னாரு. நான் சாவறத பத்தி வருத்தம் இல்லை, நீ இனிமேலாவது நல்ல மனுஷனா இரு, அதுக்காக தான் என் உயிரை கொடுக்குறேன், நீ நல்ல மனுஷனா இருப்பியான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு, நீ அழாதரா, உனக்காக நான் சாவறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், நான் வேதனையோட அல்ல, நீ திருந்தினேன்றதுக்காகவே நான் சாவறேன்னு சொல்லி தூக்கு மரத்துக்கு போனார் அண்ணன். இதை கேட்கிற சகோதரிகளே, இது போல நம்ம அத்தனை பேருடைய சாபம் பாவத்துக்காகவும் குற்றத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து அவர் அந்த பழியை ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய எல்லா அக்கிரமத்தையும், நம் அனைவருடைய அக்கிரமத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு, உங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சிலுவையில் அப்படியே சுமந்துன்னு போய் ஆணி அடிச்சு அப்படியே ரத்தம் ஊத்தின்னு இருக்கிற ஒரு காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கோலம், அந்த சிலுவை, அந்த மரணம் எல்லாம் அவர் செய்ததல்ல, ஒரு குற்றமும் அவர் செய்யல. மனுஷர்களாகிய நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக, நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் போக்க சுமந்து தீர்க்கக்கூடிய தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று ஒன்னியோவான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருந்தார். அவர் மேல எந்த குற்றமும் இல்லை, இயேசுநாதர் மேல. நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். ரோமர் 5:8 வசனம் சொல்லுகிறது, பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம எல்லாரும் பாவியா இருக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக அந்த சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தினார். நம்ம எல்லாரும் கோழி, ஆடு, மாடு கொடுக்கிற வழக்கம் தானே. என்ன நம்பிக்கையில கொடுத்தோம்னா பாவம் போன்றதுக்காக கொடுத்தோம். அது ஆக்சுவலா பாவம் போவாது. இயேசுவின் ரத்தம் தான் உங்க பாவம், உங்க சாபம் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணக்கூடியது இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க கூடியதான ஒரு ரத்தமாக இருக்கிறது. ஆடு, மாடு, கோழி ரத்தம் மனுஷன் செஞ்சதுக்கு அந்த 5 அறிவு மிருகங்களை போய் நம்ம கொள்ளுறோம், நம்பின்னு இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் பாவத்தை போக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் சாபத்தை நீக்கக்கூடியது. அதை தவிர இந்த உலகத்துல வேற யாராலையும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கவோ நீக்கவோ அதிகாரமே கிடையாது. உலகத்துல பாவத்தை மன்னிக்க, அதுக்காக மரித்து செத்து தன் ரத்தத்தை கொடுத்த இயேசுநாதருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு என்று மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவருடைய ரத்தம் மட்டும்தான் போகும். அதனாலதான் இயேசு கிட்ட வந்த பிறகு நல்லவங்களா மாறுறதுக்கு காரணமே அவர் மன்னிப்பார், அவங்களை சுத்திகரிப்பார், அவங்க பரிசுத்தமா ஆயிடுவாங்க. சிகரெட்டு, தண்ணி, சினிமா, கொலை, குத்து, கெட்ட வார்த்தை, அசிங்கமா பேசிக்கின்னு சண்டை போட்டுனுங்கிற பொம்பளை ஆம்பளை எல்லாம் வந்தா எல்லாம் மாறிடுறாங்க, கம்ப்ளீட்டா மாறிடுறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்த எல்லாரும் சேஞ்ச் ஆகுறாங்க. காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னித்து அவங்களை மாற்றுகிறது, அவங்களை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கம்ப்ளீட்டா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டாதான் அந்த சாபம், அந்த வறுமை, தரித்திரம் எல்லாம் வீட்டை விட்டு காலியாகி ஓடும்.
அந்த இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்காகவும் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த அண்ணன் ஏற்றுக்கொண்டது போல இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து ஏற்றுக்கொண்டார். தேவன் அனுப்பி வைத்தார் அவரை. போப்பா, என் மக்களுக்காக நீ செத்து உன் ரத்தத்தை சிந்தி அந்த சாபத்தெல்லாம் நீ ஏற்றுக்கோ என்று சொல்லி அனுப்பினார். அதனாலதான் இந்த சிலுவையில மரித்து அப்படியே ரத்தம் கூட பாடினாங்களே, ஒரு சிநேகிதனுக்காக ஒருவன் உயிர் கொடுக்கிற ஒரு அன்பிலும் மேலான அன்பு இல்லை என்று யோவான் 15:13 நாம் வாசிக்கிறோம். ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் உயிரை கொடுக்கிற ஒரு அன்பை போல ஒரு அன்பு இல்லை என்று வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அவ்வளவு விலையேற பெற்ற அன்பை கொடுத்திருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சு கூட இருக்கலாம், சரியா தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு தெரிஞ்சீங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி ஒரு ஆடு மாடு போல பலியான செத்த ஒரு கடவுள், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இந்த பூமியில வாழ்க்கையும் கொடுக்கிறார். நல்லா நம்முடைய உயிரான ஆன்மாவுக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவன் இப்போ நீங்க 100 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா செல்போன்ல பேசினே இருக்க முடியாது. அது அந்த காசு காலியானா நின்றுடும். ஒரு 10 நாள் அந்த 100 ரூபாய் வச்சு பேசுவீங்க, அதுக்கப்புறம் அது நின்றுடும். 28 நாள் பேசுவீங்க, செல்போன்ல நின்றுடும். அப்படி நமக்கு இருக்கிற ஜீவன் 65, 70 இவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல நமக்கு வாழ்க்கை கிடையாது. ஆனா இயேசு நம்முடைய ஆன்மாக்கு, நம்ம உயிருக்கு கொடுக்கிற ஒரு ஜீவன் நித்திய காலமாக அழியாம வாழக்கூடிய இடமும் அழியாத வஸ்துவாக, அழியாத ஒரு உயிராக தேவன் மாற்றுகிறார். நித்திய ஜீவன். உங்களுக்கு செல் கம்பெனிக்காரன் சொல்லியிருப்பான், லைஃப் வேலிடிட்டின்னு கொடுத்தாங்க. ஜீவ காலமெல்லாம் இது உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தாங்க ஆரம்பத்தில், இப்ப இல்லை. அதுபோல இன்றைக்கு இருக்கிற ஜீவன் 65, 70 தான். அவர் கொடுக்கிற ஜீவன் என் ஆன்மாக்கும் உன் ஆன்மாவுக்கு அழியாம வாழக்கூடிய ராஜ்யத்தை கொடுக்கிறார். அதுக்கு பேர் நித்திய ஜீவன். சொல்லுங்க. ஆமா, நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. அதுக்கு எவ்வளவு நாளுனா 65, 70 தான். 65, அதுக்கு மேல அதுக்கு வேலை கிடையாது. இப்ப நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நீ பார்த்திருக்க மாட்ட, ஜீவனை பார்த்திருக்க மாட்ட, உடம்ப தான் பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆன்மா விலையேற பெற்றது. அதை மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப மோசமான உங்க வாழ்க்கை மாறிடும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாவத்தை மன்னிக்க மட்டுமல்ல, நாம் நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆன்மா போய் மாட்டக்கூடிய பாதாளம், மரணம் என்ற ஒரு கொடிய இடத்திலிருந்து நம்ம எல்லாம் தப்புவிக்கிறார். அந்த கொடிமையான இடத்திலிருந்து நம்மை தப்புவித்து பரலோகம் வரைக்கும் நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆன்மாவை கொண்டு போக ஆண்டவர் தீர்மானம் செய்து அத்தனை காரியத்தை இந்த பூமிக்கு செய்திருக்கிறார்.